வெல்கம் டு பணியும் வைப்பும். ஏஎல்பி சிபிடி 2 எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல போகிறோம், நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட்ல நம்மளுக்கான ஷிஃப்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க, நம்ம எந்த லாங்குவேஜ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண கொடுத்தோமோ அதை காமிச்சிருப்பாங்க, என்ன டேட்ல எக்ஸாம். ரெண்டே டேட் தான், ஒன்று 19th இருக்கும், இல்லை வந்து 20th மார்ச் இருக்கும். இந்த டேட்டுக்கும் முக்கியமானது எந்த எக்ஸாம் சென்டர். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே வந்து அப்ளிகேஷன்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அது எந்த சிட்டி மட்டும் தான் இருக்கும். இப்போ கம்ப்ளீட் வந்துன்னா எந்த லொக்கேஷன்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அதை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டு அதே மாதிரி இந்த ஹால் டிக்கெட்டை நம்ம என்ன இதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே எக்ஸாம் ஹால் உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதுவும் அதுக்கு முன்னாடி ஃபில்அப் பண்ண அவசியம் கிடையாது. இதை நம்ம ரொம்ப பண்ண வேண்டியது நம்மளோட எக்ஸாம் டேட் ஞாபகத்தில் இருக்கணும், எந்த ஷிஃப்ட் ஞாபகத்தில் இருக்கணும், அந்த ஷிஃப்ட்ல வந்துன்னா நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ இருக்கு, நம்மளோட டேட் க்ளோசர் டைம் எப்போ இருக்கு, நம்மளோட எக்ஸாம் டைம் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஏன்னா கேட்டை க்ளோஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம போனா அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ப்ராப்பரா வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே போயிருங்க. நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா 2 போட்டோ கொண்டு போங்க. ஏன் போட்டோ இம்பார்ட்டன்ட்னா அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா 2 போட்டோ வந்து கொண்டு போங்க. அதோட சேர்த்து ஒரிஜினல் 2 ஒரிஜினல் ப்ரூஃப் கொண்டு போங்க. ஆதார் கம்பல்சரி கொண்டு போயிருங்க. இதோட அடிஷனலா டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பேன் கார்டு இல்ல பேன் கார்டோட பிரிண்ட் அவுட், பாஸ்போர்ட், ஐடென்டி கார்டு, லைக் வந்து நம்மளோட காலேஜோட ஐடி இல்ல யூனிவர்சிட்டி ஐடி இல்ல எஸ்எஸ்எல்சி நம்மளோட ஸ்கூல் சர்டிபிகேட்டோட வந்து ஒரிஜினல்ஸ் இதை கூட நம்ம வச்சு வந்து கொண்டு போகலாம். 2 ஒரிஜினல் தேவை, அதுல ஒரு ஒரிஜினல் வந்து ஆதார் மஸ்டா இருக்கணும். 2 போட்டோ ஞாபகத்துல வச்சுக்கேன். இது தவிர வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய கேண்டிடேட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கேண்டிடேட்டுக்கு அதர் ஸ்டேட்ல தான் வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா கொலாபரேட்டிவா போங்க. நீங்க வந்து அந்த எக்ஸாம் போக போறீங்க, அதே டேட்ல இருக்கு, அதே ஷிஃப்ட்ல இருக்கு அப்படின்னா சேர்ந்து போகும்போது வந்து நல்லாவே அட்வான்டேஜ் இருக்கும். அட்வான்டேஜ் மீன்ஸ் வந்து நம்ம எங்காவது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம், அந்த இது வந்து கம்மியாகும். ஸோ அந்த கொடுக்குற காசு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம ஹோட்டல்ல இருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போறோம் அப்படின்னா அதுல வந்து என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோல போறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதுல இந்த வேலையெல்லாம் நம்ம என்னன்னா கொஞ்சம் வந்து சேமிக்க முடியும். தனியா போனோம்னா தேவையில்லாம காசு அதிகமா கொடுக்கறனால இந்த மாதிரி 4-5 பேர், ஏன்னா ஒரே எக்ஸாம் தான் போக போறோம், அதனால வந்து சேர்ந்து போறதுல வந்து ஒரு தப்புமே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது கேண்டிடேட் டெஃபினட்டா இருப்பாங்க. ஸோ அவங்களோட கொலாபரேட்டிவா போகும்போது வந்து ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு 4 days இருக்கனால வந்து அந்த டிராவல் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் வச்சுக்கிறாதீங்க. யூ புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபைனலா இப்போ லாஸ்ட் இருக்கிற அந்த ரிமைனிங் டேஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து சயின்ஸுக்கு வந்து டாபிக் அது ரிலேட்டடா வந்து நிறைய ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட்டியில கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்க வந்துன்னா கிராக் பண்ண போறீங்க எல்லாத்தையுமே வந்துன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளானர் மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்போது அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஈஸியா ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட எக்ஸாம் சென்டர் அதை நீங்க போடும்போது கமெண்ட்ல போடும்போது அதர் கேண்டிடேட் பார்க்கும்போது அவங்களுக்கு சேம் இருந்துச்சுன்னா அவங்களோட வந்து என்னன்னா ஒரு இன்டராக்ஷன் கிடைக்கும். ஸோ அதன் மூலம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த போயிட்டு வர செலவு கொஞ்சம் வந்து குறையும். ஸோ அதனால என்னன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.